அதுக்கப்புறம் இங்கே துளசியோட பெரிய அண்ணன் வந்துட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. 1000 வந்துட்டு பத்திரிக்கை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பெருமையாக வந்துட்டு ஃபோனில் பேசி இது பண்ணிட்டுருக்காரு. அப்போ அங்கே வேலை செய்கிறவர், என்ன சார் நீங்கள் இங்கே வேலை போயிட்டுருக்குது, இன்னும் ஃபுல்லாக கூட முடியல, நீங்கள் பணமே கொடுத்து முடிக்கல, அதுக்குள்ளே பத்திரிக்கை அடிப்பேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளோ பணம் தேவை சொல்லு, நான் இப்போவே செட்டில் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. 10 லட்சம்ன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. எப்படி இவ்வளோத்தையும் இவர் கொடுக்க போகிறாரு? மகேஷ் கிட்ட வாங்கிடுவாரா? மகேஷ் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்காக இவரை யூஸ் பண்ணிப்பாரா? இவருக்கு பணம் கொடுத்து என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் இங்கே இப்படி போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே ஒரே இதுவாக போயிட்டுருக்கு. அவங்க அப்பா என்ன ஆனார் ஏது ஆனாருன்ற விஷயம் தெரில. அதை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லை. கதை அதை சுற்றி நகர்ந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அவங்க அப்பா யார்கிட்ட மாட்டிகிட்ருக்காரு, என்ன விஷயன்றதை கண்டுபிடிச்சா இன்னும் சுவாரஸ்யமாக போகுன்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.